நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம இது வரைக்குமே நம்ம வந்து டச் பண்ணாத ஒரு ஜானர் வந்து நீங்க டச் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரில்லர். நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் தினேஷ் பாண்டவர் அவர் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தார், நீங்க வந்து இந்த மாதிரி இந்த சோகமான கதைகள், இந்த மாதிரி ஜெயகாந்தன் கதைகள், இந்த மாதிரி கதைகள்லாம் போடுறீங்க, வரலாற்று கதைகள் இதெல்லாம் போடுறீங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு த்ரில்லான கதை, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி கதை, அந்த மாதிரி கதைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி கதைகள் ஏதாவது ஒன்று போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தாரு. எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த த்ரில்லர் படம், இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற படம், இந்த கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி ஜானரில் உள்ள படங்கள்லாம் வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த த்ரில்லிங்கான அந்த கேஸ் சம்மந்தப்பட்டது, இந்த போலீஸ்னால அன்சால்வ்டா இப்போ வரைக்குமே அதை தீர்வு காண முடியாத சில கேஸுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் தேடி போய் படிச்சு அந்த டேட்டாலாம் வந்து என்ன எடுத்து வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கே பிடிக்கும். அது அடுத்து என்ன நடக்கும், இந்த மாதிரி துப்பறிகிற விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். ஸோ அதுக்காகவே அவர் கேட்டதுக்காகவே இந்த தடவை நான் சொல்ல போற ஒரு ஸ்டோரி என்னன்னா, இது வந்து அமெரிக்காவில் உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். இப்போ வரைக்குமே இந்த சம்பவத்துக்கான விடை வந்து இப்போ வரைக்குமே தெரியவே இல்லை. இது எப்படி நடந்துச்சு, இது யாரு பண்ணா, எப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அது விட தெரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் வந்து இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். ஒரு பெண் வந்து இறந்திருக்காங்க, ஆனா அவங்க இறந்ததை வந்து இப்போ வரைக்குமே எப்படி என்னன்றது ஒரு உறுதியா வந்து இப்போ வரைக்குமே சொல்ல முடியல. அது மட்டும் இல்ல, ஒரு சாதாரண ஒரு முடி, சாதாரண ஒரு பல்லு, சாதாரண ஒரு இலை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்டெல்லாம் வச்சு வந்து ஒரு போலீஸ் வந்து எந்த அளவுக்கு துப்பறிஞ்சு வந்து அந்த பொண்ணோட மரண வந்து கண்டுபிடிக்க நினைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போறோம். இந்த கதை நீங்க கேளுங்க, உண்மையிலே உங்க கண்ணு முன்னாடி ஓடும். அதுக்காக தான் இப்போ வந்து இந்த கதையை வந்து நான் வந்து சொல்லும் போது என் ஃபேஸ் அதெல்லாம் எதுவுமே தெரியாம உங்களுக்கு அந்த கதை வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஓடணுன்றக்காண்டி தான் இப்போ இமேஜ் வியூஸா வந்து இப்போ நான் வந்து இந்த ஸ்டோரியை போட்டிருக்கேன். இந்த ஸ்டோரியை பாருங்க, உங்களுக்கு உண்மையிலே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக அடுத்தடுத்த எபிசோட்ல இந்த மாதிரி அன்சால்வ்டு கேசஸ், இந்த மாதிரி மிஸ்ட்ரியான கதைகள்லாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அதையுமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கதைக்கு போயிடுவோம். இந்த ஸ்டோரி எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1978 வந்து யூஎஸ்ஏல வந்து ஆரம்பிக்குது. அந்த யூஎஸ்ஏல மிசைல்ன்ற ஒரு பொண்ணு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கு. அந்த காலேஜ் படிக்கிற அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஆர்வம். எப்போ பார்த்தாலும் காலேஜ் முடிச்சிருக்கிற டயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிற நேரத்தை கூட ஒதுக்கி வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுலேயே வந்து அதிகமாக வந்து ஆர்வம் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த மிசைல்ன்ற அந்த லேடி. ஸோ அவங்க வந்து ஒரு 24 வயசு 23 வயசு உள்ள ஒரு பெண்மணி தான் அவங்க. ஸோ இந்த மாதிரி யூஎஸ்ஏல எங்கே போய் பார்த்தாலும் அவங்க ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும். எங்கெங்க யூஎஸ்ஏல ரொம்ப பிரபலமான இடங்கள்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இன்னொரு ஆசை என்னன்னா, இவங்களுக்கு வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. இந்த மலைகள் போய் ஃபோட்டோ எடுக்கிறது, பெரிய பெரிய இந்த சிகரங்களை போய் ஃபோட்டோ எடுக்கிறது, அருவிகளை ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரியான ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஆசையை நிமித்தமா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மவுண்டனுக்கு போறேன், அதாவது ஒரு குன்று மாதிரி இருக்க ஒரு சின்ன ஒரு மலைக்கு வந்து நான் வந்து போய் இந்த போட்டோலாம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க கிளம்பும் போது அந்த கார்ல கிளம்புறாங்க. அந்த கார்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்ல அவங்களும் பின் சீட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மனி டாக், ஒரு நாய் ஒன்று இருக்கு பின்னாடி, அவ்வளவுதான். மற்ற வேற எந்த திங்ஸுமே வந்து அவங்க எடுத்து போல, அவங்க கேமரா அவ்வளவுதான், இந்த திங்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்து தனியா தான் போறாங்க. இவங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாள் கிட்ட ஆயிடுச்சு. திரும்ப வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் வரவே இல்லை. ஸோ இதை தெரிஞ்சோடனே அவங்க போலீஸ்காரவங்க எல்லாருமே வந்து பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்து எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து என் பொண்ணு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வந்து ரொம்ப அவங்க ஆர்வமுள்ள ஆளுங்க, அவங்க ஃபோட்டோலாம் எடுப்பாங்க, இந்த மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இந்த மலைகள் இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ போய் 5 நாள் ஆச்சு, என் பொண்ணு வந்து இன்னுமே வந்து வீடு திரும்பவே இல்லை. என் பொண்ணோட பேர் வந்து மிசைல். என் பொண்ணு வந்து எங்க எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, எவ்வளவு ராத்திரி ஆனாலும் சரி, எப்பயுமே இங்க வந்து போன் போட்டு வந்து போன் சொல்லிடுவா எதுனாலும். ஆனா இப்போ வரைக்குமே வந்து அவங்களுடைய போன் வந்து ரீச் ஆகவே இல்லை. அவனும் எங்களுக்கு வந்து திரும்ப வந்து போன் போட்டு கூப்பிடவும் இல்லை. ஸோ இது நினைக்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தப்பாப்படுது. தயவு செஞ்சு இது என்ன ஏதுன்னு நீங்க சீக்கிரம் பாருங்க, என் பொண்ணு வரல, 5 நாளா வரல, என்னாச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்களோட பெற்றவங்க வந்து கதறி அழுகுறாங்க. இதை பார்த்தோன்னே போலீஸ்க்கு வந்து கையும் உடல காடு வரல. அமெரிக்காலேயே இது வரைக்கும் நடந்த இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியிலேயே வந்து இவ்வளவு போலீஸ் போய் அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணதே கிடையாது. ஏன்னா அவங்க சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, இந்த ஒரு மலைக்கு தான் போறேன் போட்டோ எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மலைக்கு வந்து மொத்த போலீஸ் போர்ஸுமே போய் கிளம்பு, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போலீஸ் போய் அந்த இடத்துல போய் தேடிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே வந்து அந்த மிசைல்ன்றவங்க வந்து எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்றது ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்கல. அவங்க வீட்டுல சொல்லிட்டு போனவங்க தான் கடைசியா இப்போ வரைக்கும் அது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்புட்டவருமே வந்து பண்ண முடியாத அளவுக்கு வந்து எந்த வித எவிடன்ஸுமே இல்லாத அளவுக்கு வந்து அவங்க ஆளை வந்து மறைஞ்சிட்டாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய ஒரு கிரைம் சம்பவம், உண்மை சம்பவம் இது. இப்படி அந்த போன மிசைல் வந்து என்ன ஆனாங்க, ஏதாச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எந்த தகவலுமே தெரியல. ஒரு 2 வாரம் இருக்கும். ஒரு 2 வாரம் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க போய் அந்த போனாங்களா, அவங்க வந்து போட்டோகிராஃபி எடுக்க அந்த மிசைல் போனாங்களா மலை, அந்த மலையினுடைய அடிவாரத்துல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு விவசாயி வந்து இருந்திருக்காரு. அந்த விவசாயி வீட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடும் ஒரு நாயும் வந்து கடிச்சு பிறண்டி ரெண்டுமே வந்து சண்டை போட்டு இருக்கு. இந்த விஷயத்த பார்த்தோன்னே இவர் வந்து தன்னுடைய மாடை வந்து அந்த நாய் வந்து கடிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயி போய் வந்து தடுக்கப்பட்டிருக்காரு. ஆனா அந்த நாய் வந்து திரும்ப வந்து அவர் மேலேயே பாய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உடனே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாம உடனே வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றாருன்னா அவருடைய கன் எடுத்துட்டு வந்து அடுத்த செகண்ட் வந்து நாயை வந்து சுட்டு கொண்டுட்டாரு அந்த இடத்துலயே. அந்த நாயை சுட்டு கொண்டுட்டு அந்த நாயினுடைய கழுத்துல வந்து பாக்குறாரு ஒரு சின்ன ஒரு காலர் மாதிரி வந்து தொங்க விட்டுருக்காங்க. அந்த யூஎஸ்ஏல எப்படின்னா எந்த ஒரு செல்லப்பிராணிகள் வளர்த்தாலும் அந்த செல்லப்பிராணியுடைய கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு டேக் வந்து போட்டிருப்பாங்க, ஒரு டை மாதிரி ஒரு டேக் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த டேக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயினுடைய அல்லது அந்த பூனை எது வளர்க்குறாங்களோ அதனுடைய உரிமையாளர்களுடைய பேர் விவரங்கள்ல வந்து அது வந்து அச்சிடப்பட்டிருக்கும். ஸோ இந்த பழக்கம் வந்து அமெரிக்கால வந்து அப்பயே இருந்துச்சு. ஸோ இவர் வந்து அந்த டேக் எடுத்து பாக்குறாரு. அந்த டேக்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா மிசைல் அப்படின்ட்டு அந்த பேர் வந்து போட்டிருக்கு. ஸோ இந்த நாய் தான் வந்து அந்த அவங்க மிசைல் வந்து அந்த மலையை போட்டோ எடுக்கிற போறதுக்கு முன்னாடி அவங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது வண்டியில பின்னாடி இந்த டாக் அப்படின்ற விஷயம் வந்து இவருக்கு தெரிய வருது. இவருக்கு எப்படி தெரியும்னா இந்த நியூஸ் சேனல் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி மிசைல்ன்ற ஒரு பொண்ணு வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருந்தோன்னே இந்த நாய் களத்துல அந்த மிசைல்ன்ற பேர் தெரிஞ்சோடனே அடுத்த செகண்டே வந்து இவர் என்ன பண்றாரு, ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு அவருக்கு. உடனே என்ன பண்றாருன்னா உடனே வந்து போலீஸுக்கு போய் உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சார் இந்த மாதிரி வந்து என்னுடைய மாடுகளை வந்து கடிக்க வந்துச்சு, நான் தான் தடுத்து அதை சுட்டு கொண்டுட்டேன், ஆனால் அந்த கடுத்துல வந்து மிசைல்ன்ற அந்த பேர் வந்து இருந்துச்சு, அதனால சார் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த விவசாயி வந்து சொல்றாரு. உடனே போலீஸும் வந்து அந்த டேகை வச்சுக்கிட்டு அதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அந்த டேகை வச்சுட்டு ஒரே ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து அந்த மிசைல்ன்ற பெண் வந்து அந்த மலையில வந்து உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த நாய் வந்து கண்டிப்பா மலையில இருந்து கீழே இறங்கி இங்க வர்றதுக்கான வாய்ப்பு வந்து மிக குறைவு. அப்ப வந்து இந்த நாய் இங்க அங்கிருந்து இங்க வந்திருக்கு அப்படின்னா அந்த மிசைல்ன்ற பொண்ணு வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டிக்ளரேஷன் வந்து போலீஸே பண்ணிட்டாங்க. ஏன்னா வேற வழி இல்லை, இந்த போனவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு கார்ல போயிருக்காங்க, அந்த கார் கூட எவிடன்ஸா கிடைக்கல. ஸோ எதுவுமே இல்லை. அதனால போலீஸுக்கும் அவங்களுடைய கேஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இந்த பொண்ணு வந்து இறந்துதான் போச்சு, அதனாலதான் அந்த நாய் வந்து அங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கேஸை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸை பார்த்தா எந்த விவரமுமே எதுவுமே வந்து வெளியில வரவே இல்லை. திரும்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாயினுடைய புகைப்படம் வந்து செய்தியில வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த செய்தியில வந்து இந்த நாயினுடைய புகைப்படத்தை பார்த்தோன்னே ஒரு ஆள் வந்து வேகமா வந்துட்டு திரும்ப வந்து போலீஸ் வராரு. சார் எனக்கு வந்து இந்த நாயை வந்து எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பதிவு பண்றாரு. இது பதிவு பண்ணோட திரும்ப வந்து அந்த கேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த இருக்கிற எல்லா போலீஸுமே வந்து ஆர்வமா கேட்கறாங்க, இந்த நாயா இது எப்படி உங்களுக்கு தெரியும், இந்த நாய் வந்து மிசைல்ன்ற ஒரு பொண்ணோட நாயாச்சு, அந்த பொண்ணு அந்த மலையெல்லாம் போட்டோ எடுக்க போச்சு, இப்போ வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா நீங்க எப்படி இந்த நாயை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அப்போதைக்கு அந்த ஆள் என்ன சொல்றாங்கன்னா சார் ஒரு நாள் வந்து நானும் என்னுடைய ஃப்ரெண்டு அவருடைய பேர் வந்து ராய், நாங்கள் 2 பேரும் வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கார் வந்து பிரேக் டவுன் ஆகி ஒரு இடத்துல வந்து நின்றுச்சு. ஸோ அப்போதைக்கு ஒரு ஆள்கிட்ட வந்து லிஃப்ட் கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரோட் வந்து நாங்கள் லிஃப்ட் கேட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு லேடி வந்து ஒரு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நான் வந்து லிஃப்ட் கேட்டேன். லிஃப்ட் கேட்கும்போது அவங்களும் சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏற்றிக்கிட்டாங்க. ஸோ முன்னாடி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ராய் உட்காந்துக்கிட்டாரு, பின்னாடி வந்து நான் அந்த காரோட பின்னாடி நான் உட்காந்துருந்தேன். என் பக்கத்துல தான் வந்து இந்த டாகும் வந்து இருந்துச்சு. இந்த டாகை நான் கொஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொன்னோடனே சரி ஓகே அதுக்கப்புறம் அந்த கார் எங்க போச்சு அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்குறாங்க. உடனே அவர் அந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லைங்க நான் வந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பாருக்கு வந்தோடனே நான் அந்த பார்ல வந்து இறங்கிட்டேன், ஆனா அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து இறங்கல. அவர் என்ன பண்ணாருன்னா நான் வந்து எனக்கு கொஞ்சம் தூரம் வேலை இருக்கு, நான் அவங்க கூட போயிட்டு நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கார்லயே வந்து டிராவல் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் வந்து இந்த பாதியிலே இறந்துட்டேன், அவ்வளவுதான். இந்த விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரியும், மற்றபடி இந்த நாயை பார்த்தேன் ஆனா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமே அப்படின்றக்காக தான் நான் இதை நான் சொல்ல வந்தேன். அந்த மிசைல்ன்ற பொண்ணையும் நான் அந்த லிஃப்ட் கொடுக்கும்போது தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பதிவு பண்றாரு. இப்ப வந்து மொத்த போலீஸ் படைக்குமே என்ன தோணுது அப்படின்னா இந்த ஆளு இவங்க 2 பேருமே வந்து லிஃப்ட் கேட்டு அந்த பொண்ணு கூட போயிருக்கானுங்க, ஆனா இவர் பாதியிலே வந்து பார்லயே வந்து இறங்கிட்டாரு. ஆனா அப்ப கூட வந்து அந்த ராயின்ற ஆள் வந்து போயிருக்கான். ஸோ அவன் தான் கண்டிப்பான முறையில அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. முடிவுக்கு வந்து வந்துட்டு இவர்கிட்ட வந்து அந்த ராயினுடைய போட்டோ எங்க உங்களுடைய நண்பனுடைய போட்டோ காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இவர்கிட்ட வந்து எந்த வித போட்டோ எதுவுமே இல்லை, ஏன்னா அவரோட போனுக்கு எதுவுமே வந்து அவர் யூஸ் பண்றது கிடையாது. அப்படின்னு அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்கெட்ச் பண்ணுவாங்களே படம் வரைவாங்களா அவங்கள ஸ்கெட்சரை வந்து கூட்டு வராங்க. கூட்டு வந்துட்டு இவர் அடையாளம் சொல்ல வந்து அந்த ராயினுடைய தோற்றத்தை வந்து வரைகிறாங்க. வரைஞ்ச அடுத்த நிமிஷம் வந்து அந்த அவருடைய புகைப்படம் வந்து ஃபேக்ஸ்ல வந்து அனுப்பப்படுது. அந்த யூஎஸ்ஏல இருக்க எல்லா சிட்டிக்குமே வந்து அந்த புகைப்படம் வந்து போய் இந்த ராயை வந்து தேடுற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 15 பேர் கொண்ட குழு வந்து ராயின் இருக்கக்கூடிய இடத்த வந்து கண்டுபிடிச்சிச்சு. அவர் இருக்கக்கூடிய இடம் என்னன்னா அந்த பொண்ணு வந்து எந்த மலை கொண்டிருக்க போச்சோ அதுல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அந்த
அந்த சரௌண்டிங்ல தான் வந்து அந்த ராயை வந்து துப்பாக்கி முனையில வந்து கேட்ச் பண்ணியிருக்காங்க. கேட்ச் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம்னா அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா, அந்த மிசைல்ன்ற பொண்ணு யூஸ் பண்ண ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்குள்ள வந்து அந்த கேமராவோட அந்த லைசன்ஸ் இருக்குல்ல, அந்த கேமராவோட லைசன்ஸ் இருக்கு, இவங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு கண்டிப்பா இவன் தான், இந்த ராய் தான் வந்து அந்த மிசைல்ன்ற பொண்ணை வந்து கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிக்கிறதுக்கு வந்து எல்லாம் பிளான் பண்றாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்னடா பெரிய ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த இடத்துல அந்த ராயின்றவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்றாரு. என்ன பதிவு பண்றாருன்னா, அவர் சொன்ன, என்னுடைய நண்பர் சொன்னது போலவே என்னுடைய வண்டி வந்து பிரேக் டவுன் ஆச்சு, நாங்கள் வந்து லிஃப்ட் கேட் வந்தோம், அவர் வந்து பார்ல இறங்கிட்டாரு. ஸோ நானும் கொஞ்சம் தூரம் வந்து இவங்களோட ட்ராவல் பண்ணேன். ட்ராவல் பண்ணிட்டு ஒரு டீ ஷாப்பில் வந்து நாங்கள் 2 பேரும் வண்டியை நிப்பாட்டிட்டு நான் டீ ஷாப்புக்கு இருந்தோம் 2 பேரும். என்னுடைய கோல் வந்து அந்த பொண்ணை வந்து கற்பழிக்கிறதோ அந்த பொண்ணை வந்து கொல்றதோ கிடையாது. நான் வந்து ஒரு திருடணும். எனக்கு தேவையானது வந்து அந்த பொண்ணு வச்சிருக்க அந்த கேமரா, அந்த காரு, இந்த மாதிரி விஷயங்களை தான் திருடணும். அதுக்காக தான் நான் பிளான் பண்ணி வந்து அவங்க கூட வந்துட்டு இருந்தேன். ஸோ எப்படியோ வந்து அவங்க டீ குடிச்சிட்டு அவங்க காசு பில் பே பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ரிட்டர்ன் வரக்குள்ள வந்து இந்த காரை வந்து எப்படியாவது வந்து திருடிடணும் அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து அந்த காரு, அந்த பேக்கு எல்லாமே நான் வந்து திருடிட்டு வந்தேன். திருடிட்டு வந்துட்டு அந்த காரையும் வந்து இங்க லோக்கல் வந்து செகண்ட்ஸ்ல வந்து நான் வித்துட்டேன். அவங்களுடைய கேமரா எல்லாமே நான் வித்து நான் வந்து காசு பார்த்துட்டேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும், இதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னது கூட நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்றாரு. இதை பதிவு பண்ணோன்னு போலீஸ்காரங்களுக்கு வந்து இன்னுமே தூக்கி வாரி போகுது. நம்ம இவன் தான் குற்றவாளின்னு நினைச்சு இவனை வந்து பிடிக்கலான்னு போறோம். ஆனா லாஸ்ட்ல பார்த்தா ஒரு வேற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து அவங்க பதட்டம் அடைகிறாங்க போலீஸ்காரங்க. என்னதான் போலீஸ்காரங்க வந்து இந்த பதட்டத்தில் இருந்தாலும் அவங்களுடைய அம்மா அப்பா வந்து ரொம்பவுமே வந்து இன்னுமே பயத்திலையும் ஒரு பதபாட்டத்திலுமே வந்து இருந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க அம்மாவனுடைய உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவனுடைய உடல்நிலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தன்னுடைய மகளை வந்து இழந்துட்டோம், அவள் இறந்துட்டாலோ அப்படி இப்படின்னு என்னென்னமோ நினைச்சு அவங்களுடைய உடம்பு வந்து ரொம்பவுமே வந்து சோர்வடைய ஆரம்பிச்சிருச்சு, மெலிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க சரியா சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க சாக போறாங்க. அந்த சாக போகும் தருவாயில கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா மொத்த போலீஸ் ஃபோர்ஸையும் வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அந்த போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து இப்ப இறக்குற தருவாயில இருக்கேன், ஒருவேளை நான் வந்து இறந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய பெண்ணுடைய சடலம் சடலமாவது உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதை வந்து அந்த பெண்ணை வந்து என்னுடைய பக்கத்துலயாவது வந்து புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து அப்படியே அந்த ஸ்பாட்லேயே வந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த சம்பவத்தை வந்து அங்க இருந்த போலீஸ்காரங்க யாருனாலையுமே வந்து ஜீர்ணிச்சுக்க முடியல. அவங்க மொத்த பேருமே அழுகுறாங்க. ஒரு அம்மா வந்து தான் மகளை வந்து பறி கொடுத்துட்டு அந்த மகள் வந்து உயிரோட இருக்கா இல்லையா, செத்து போச்சா, என்ன ஏதுனே தெரியாம அந்த வேதனையிலேயே வந்து இப்படி இறந்துட்டாங்களே. இறந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய மகளுடைய சடலமாவது கிடைச்சா கூட அதை கொண்டு வந்து என் பக்கத்துல புதைங்கன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்பவுமே வந்து மொத்த போலீஸ் ஃபோர்ஸுமே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மயான சோகத்துக்குள்ளே வந்து மொத்த போலீஸுமே வந்து ஆழ்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதையில அதை விட பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து இப்ப இங்க நடக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே மலைக்குன்றுக்கு இன்னொரு ஆள் வந்து ஒரு போட்டோகிராஃபி விஷயமா போறாரு. அவர் போற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணினுடைய தலை முடி வந்து கட் பண்ணப்பட்டு அப்படியே வந்து அந்த இடத்துல கிடந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த சவுரி முடி சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொத்தா வந்து அந்த இடத்துல முடி கிடந்திருக்கு. இவர் அந்த முடி எடுத்து பார்த்தோன்னே இது உண்மையிலே வந்து இது செயற்கையான முடி கிடையாது, இயற்கையான முடி தான், ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல பட்டோன்னே அடுத்த செகண்டே வந்து அது வந்து போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. சார் இந்த மாதிரி நான் வந்து இந்த மலையெல்லாம் போட்டோ எடுக்கிறக்காக நான் வந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணினுடைய தலை முடி அப்படியே கொத்தா கிடக்கு, இது வந்து செயற்கையானதா தெரியல, உண்மையிலே ஒரு பெண்ணோட முடியா தான் இருக்கு, அதனால என்ன ஏதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்துல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிடுறாரு போலீஸ்க்கு. உடனே போலீஸ்காரங்க எல்லாருமே வராங்க, வந்து இந்த முடியை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த முடியை வந்து ஆராய்ச்சி பண்ணிடுறாங்க. என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னா, இந்த தலைமுடி வந்து ஒரு மாதிரி சுருளா இருந்திருக்கு, அது மாதிரி ஒரு மாதிரி ரவுண்டா அந்த மாதிரி கர்லிங் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதே வந்து அந்த பொண்ணுடைய பழைய புகைப்படங்கள் ஏதாவது இருந்தா பாருங்க, அதுல அதே மாதிரி அந்த பெண்ணுடைய முடிகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. இதெல்லாம் எப்ப செக் பண்றாங்க அப்படின்னா, இந்த கேஸுக்கான எந்த பதிலுமே கிடைக்காம ஒரு 5 வருஷம் கழிச்சு 1978 அந்த பொண்ணு வந்து காணா போகுது. 1983 தான் அந்த முடியை வந்து ஒரு ஆள் பார்த்து சொல்லியிருக்காரு. 5 வருஷம் அந்த கேஸ் என்னாச்சுன்னே தெரியல. ஸோ அப்போதைக்கு வந்து அந்த முடியை வச்சு அவங்களுடைய காலேஜ் போட்டோஸ் இதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து அந்த முடி வந்து கர்லிங்காக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த முடி வந்து மிசைலோடலாம், மிசைல் வந்து இங்கே தான் வந்து மிஸ் ஆகிருக்காங்க, இல்லை இறந்துருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம். ஆனால் இது வந்து கண்டிப்பான முறையில் இது மிசைலோடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போயுமே வந்து அவங்களுக்கு சரியான ஒரு எவிடன்ஸ் கிடைக்கல. அவங்க வந்து இறந்துட்டாங்களா இல்லையா, உயிரோட இருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி எந்த தகவலுமே தெரியல. இப்போ அந்த ராயின்றவனை வந்து நீங்கள் நம்ம பிடிச்சி அவனை விசாரிச்சாலும் அவன் மேலே பேச போகிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஏன்னா அவன் வந்து இவங்களை கொள்றதுக்கான எந்த மோட்டிவுமே கிடையாது. ஸோ திரும்பவுமே வந்து போலீஸ் வந்து செம்ம கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. இப்படி எப்போ கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும். 1978
இறந்தவங்க, 78ல மலைக்கு போனவங்க இப்போ 1983 ஆச்சு, 5-6 வருஷமா இப்போ வரைக்குமே வந்து ஒரு கரெக்டான டீட்டெயில் வந்து எதுவுமே வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து அப்படியே மாதிரி சிஐடிக்கு போனோடனே அந்த சிஐடி என்ன பண்றாரு, இது வரைக்கும் நடந்த மொத்த டீட்டெயிலுமே கேட்கிறாரு. இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, யாராவது இந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் கழிச்சு ஒரு ஆள் வந்து கேஸை வந்து டேக் ஓவர் பண்றாரு. டேக் ஓவர் பண்ணி மொத்த டீட்டெயிலுமே வந்து எடுக்கிறாரு. எடுத்து அவங்க என்னென்ன கொண்டு போயிருந்தாங்க, எந்த வண்டியில போனாங்க, கூட யார் யார் போனது, பேக் கொண்டு போயிருந்தாங்களா, பேக்ல என்னென்ன வச்சிருந்தாங்க, அதில் வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் இப்போ எங்க இருக்கு, இந்த மாதிரி மொத்த டீட்டெயிலுமே எடுத்து அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூமே வந்து அலோகேட் பண்ணி அந்த ரூம்ல வச்சு அவரே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எங்க போயிருக்கோம், என்ன நடந்திருக்கும், அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவர் சொல்லும் போதே சொல்றாங்க, சார் இதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆள் வந்து அந்த மலை மேல போகும்போது அவங்க தலை முடி கிடைச்சிச்சு சார் அப்படின்னோடனே அவருக்கு டக்குன்னு கிளிக் ஆகுது. முடி கிடைச்சிச்சா, அப்ப அந்த முடி வந்து எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னோடனே, இல்ல சார் இன்னுமே நம்மளுடைய சேஃபான இதுல தான் வச்சிருக்கோம், அந்த முடியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை கொண்டு வராங்க. அந்த முடியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ யோசிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, அந்த முடியை கொண்டு போய் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல போய் கொடுக்குறாரு. அந்த பிரேத பரிசோதனை பண்ணுவாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் கொடுக்குறாரு. ஸோ இந்த முடியை வச்சு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, எங்க இது ஆல்ரெடி 2 வருஷம் முன்னாடி முடியை கொண்டு வந்தாங்க, இதை கொண்டு வந்தப்போ நான் அவங்களோட முடிதான்றதை நான் டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டோம், இதுக்கு மேல வந்து நீங்க என்ன இதுல நான் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் கேட்கிறாரு. அப்போ வந்து இந்த டிடெக்டிவ் சொல்றாருல, சிஐடி கோச் சொன்னால, அந்த டிடெக்டிவ் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இல்லைங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இவங்க தான்ற விஷயம் மட்டும் தான் சொல்லிட்டீங்க, அது எனக்கு தேவையில்லை, அந்த முடிவு வந்து அவங்களோட தான்ன்றது எனக்கே இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த முடியை வச்சு வேற ஏதாவது உங்களால கண்டுபிடிக்க முடியுமா, இந்த முடியை வச்சு வேற ஏதாவது உங்களால திங்க் பண்ண முடியுமா, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து அந்த டாக்டர் கிட்ட இருந்து அந்த சிஐடிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்து சிஐடி ஃபோன் எடுத்து பேசுறாரு. சொல்லுங்க டாக்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர் சொல்றாரு, இந்த முடியில பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சிக்கு விழுந்து கிடக்கு, அவன் மொத்தம் இந்த முடி வந்து வெட்டப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்றாரு. 2வது என்ன சொல்றாருன்னா, இந்த முடியில வந்து நிறைய தூசிகளை இது பட்டிருக்கு, நிறைய வந்து தூசிகள்லாம் அடைஞ்ச ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்சு இருக்கு. இன்னொன்று 3வது பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு இலை வந்து காணப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இலையா, என்ன இலை அப்படின்னு டக்குனு சிஐடி கேட்டோன்னே, ஆமாங்க இதுல வந்து பைன் இலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை வந்து இந்த முடியில வந்து அதிகமாக காணப்படுது. இந்த பைன் இலைகள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காது, இந்த பைன் மரங்களே வந்து ரொம்ப கம்மியான ரேஞ்சில் தான் இருக்கும் யூஎஸ்ஏல. இந்த பைன் இலைகள் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத வந்து நீங்க ஃபைன் பண்ணுங்க, ஏன்னா இதுல வந்து கலரா இருக்கு, அவங்களுடைய முடியிலுக்குள்ள அந்த இலைகள் வந்து கலர் இலைகளா இருக்கு. ஸோ இந்த பைன் மரங்கள் வந்து நிறைய வகையில இருக்கு, ஒரு மரமும் ஒரு கலர்ல வந்து பூ பூத்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ஒரு 2-3 கலர் பூக்கக்கூடிய மரங்கள் ஒரே இடத்துல எங்க இருக்கோ அந்த இடத்துலதான் இந்த பொண்ணினுடைய சடலம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த முடியில வந்து அந்த மாதிரி அந்த இலைகள் வந்து கலரா இருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிண்ட் வந்து அவர் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறா, டாக்டர் வந்து அந்த சிஐடி கொடுக்குறாரு. இந்த சிஐடிக்கு வந்து கேட்ச் பண்ணிட்டாரு. அப்போ வந்து இந்த மரங்கள், இந்த பைன் மரங்கள் வந்து எங்க இருக்கு, அவர் சொன்ன டாக்டர் சொன்ன மாதிரி மரங்கள் எங்க இருக்குன்றத சர்ச் பண்றாரு. சர்ச் பண்ணா அது கரெக்டா அவங்க போன அந்த மலை குன்றுகள் இருக்குல்ல, அந்த போட்டோ எடுக்க போனாங்கல்ல அந்த இடத்துல மட்டும்தான் அதே மாதிரி அந்த 2-3 மரங்கள், பைன் மரங்கள் வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இடங்க. ஸோ அந்த இடம் தான் கன்ஃபார்ம் பண்றாரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு மொத்த போலீஸ் ஃபோர்ஸையும் கூப்பிட்டு அங்க வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 நாள் சர்ச் பண்றாங்க. ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட கிடைக்கல அவங்களுக்கு. 9 நாள் சர்ச் பண்ணி தோண்டி என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க, ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்கல. 10வது நாள் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இந்த கதையில வருது. என்னன்னு பாக்குறீங்கன்னா, என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்களா, அதை இப்ப சொல்றேன். ஏன்னா அந்த மலை இருக்குல்ல, அந்த மலையினுடைய அடிவாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சடலம் வந்து கண்டெடுக்கப்படுது. ஆனா அந்த சடலத்துல அந்த சடலத்துடைய பல்லு இருக்குல்ல, அந்த பல்லு வந்து தங்க பல்லாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணோன்னே அவங்க வந்து உண்மையிலே தங்கப்பல் கட்டியிருந்தாங்களா அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க வீட்டுல வந்து அவங்க அப்பா கிட்ட எல்லாத்துக்குமே சர்ச் பண்றாங்க. உண்மையிலேயே வந்து மிசைல்ன்றவங்க வந்து அப்ப வந்து அவங்களுடைய பல்லு வந்து சிறு வயதுல விழுந்தனால அந்த பல்லுக்கு வந்து தங்கப்பல்லு தான் வச்சிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்கதான் அவங்களான்றதையும் இந்த பல்லினுடைய டிஎன்ஏ வச்சு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே வந்து மிசைலினுடைய பாடி தான் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து எலும்புகள்லாம் அங்கங்க வந்து செதறி கிடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இதை விட ஒரு பெஸ்டா வந்து ஒரு விஷயம் ஃபைண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, அவங்க போட்டு வந்த அந்த ஜீன்ஸ் பேண்ட் இருக்குல்ல, அந்த ஜீன்ஸ் பேண்ட் வந்து 2-3 கல்லுக்கு இடையில வந்து சிக்கி அந்த பேண்ட் வந்து ஒரு ஆள் கையால கிழிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கிழிச்செல்லாம் ஏற்பட்டு வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த இன்ஃபர்மேஷனையுமே வந்து பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணிட்டு இப்ப அந்த சிஐடி வந்து ஒரு அவரு எவ்வளவு தூரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணார்ல, இதை வச்சுட்டு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இங்க பதிவு பண்றாங்க.
என்ன பதிவு பண்ணாருன்னா, இவங்க கார் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. பிரேக் டவுன் ஆகணும்னு அவருடைய ஃப்ரெண்டு வந்து லிஃப்ட் கேட்டு எல்லாம் 2 பேரும் போயிருக்காங்க. போனதுல அவர் பாதியிலே வந்து அந்த பார் வந்து அவர் இறங்கிட்டாரு. இந்த ஆள், இந்த ராயின்ற ஆள் வந்து கூடயே போயிருக்கான். கூடயே போயிட்டு இந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அவன் பாலியல் வன்கொடுமை பண்ணினான்றதுக்கு உதாரணம் வந்து அந்த ஜீன்ஸ் பேண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து கிழிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க பார்க்கணும். ஒரு நார்மலான ஒரு பேண்ட்டை வந்து நம்ம அவுக்குறதுக்கும் ஒருத்தன் வந்து பிடிச்சி இழுத்து கிழிக்கிறதுக்குமான அந்த வித்தியாசம் வந்து அந்த பேண்ட்ல வந்து தெரியுது. ஸோ இவன் வந்து அந்த பொண்ணை வந்து கெடுத்துட்டு மலையில இருந்து தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து அந்த காரு, கேமரா எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்துட்டு இங்க வந்து இவன் வந்து அதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணி பாஸ் ஆகி இவன் வந்து தின்னுட்டு இப்ப வந்து ஜாலியா வந்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த சிஐடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பதிவு பண்ணிட்டு அடுத்த செகண்டே வந்து அந்த ராய் எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்த வந்து தேடுறாங்க. ஏன்னா இப்ப இந்த இவ்வளவு தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகி போச்சு. இப்ப வந்து 1990 நெருக்கத்திலேயே வந்து வந்துட்டாங்க. 12 வருஷமா வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த கேஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராயை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய அதிர்ஷ்டவசமா வந்து அந்த ராய் எங்க இருக்காப்புலன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரச்சனை மூலமா அவர் வந்து ஜெயில தான் இருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ ஜெயில இருக்கிற ராய்க்கு வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க மேல வந்து கேஸை போட்டு இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது வந்து வக்கீல் வந்து இந்த மாதிரி பதிவு பண்றாரு. இந்த மாதிரி இவர் தான் வந்து கொண்டுட்டாரு, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இந்த வச்சிருக்கோம். இந்த மாதிரி அவர் ஜீன்ஸ் பண்ண கிழிச்சிட்டாரு, இவர் தான் லாஸ்டா வந்து அந்த பொண்ணை பார்த்தது, அந்த நாய் ஒன்று இருந்துச்சு, அந்த நாய் வந்து இறந்து போச்சு, அந்த காரு அந்த எல்லாத்தையுமே வந்து இவர் தான் விட்டு இருக்காரு, கேமரா எல்லாத்தையுமே எவிடன்ஸ் பண்றாங்க. ஆனா இது எதுவுமே வந்து கோர்ட் வந்து ஏத்துக்கிறவே இல்லை. ஏன்னா கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் கொலை செய்தார் என்பதற்கான ஐ விட்னஸ் எங்கேயுமே கிடையாது, பார்த்த சாட்சிகள் எங்கேயுமே கிடையாது. இவர் கொலை செய்வதற்கான ஒரு மோட்டிவேஷன் வேணும்ல, ஒரு காரணம் வேணும். அந்த காரணமும் வந்து இங்க எஃபெக்டிவா இல்லை. ஒரு சாதாரண வந்து ஒரு பேண்ட் கிழிஞ்சு கிடக்கு, இதை வச்சு வந்து இவர் ரேப் பண்ணிட்டு தான் இந்த பொண்ணை வந்து கொண்டு மலையில தள்ளி விட்டுருப்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்பும்படியா வந்து கிடையாது. ஸோ அதனால வந்து இவர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிராகரிச்சிடறாங்க. இப்போ வரையுமே அந்த கேஸ் வந்து அன்சால்வ்டா தான் இருக்கு. யார் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியல. 1993 ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் அந்த கேஸ் வந்து அப்படியே கிடப்பில் கிடக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் வந்து இந்த சொன்னால அந்த அன்சால்வ்டு ஸ்டோரி, இந்த மாதிரி தீர்க்க முடியாத வழக்குகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டே இருக்காங்க. அதில் நான் படிச்சதுல ஒரு சின்ன ஒரு கதை தான் இந்த கதை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்டோரிகள்லாம் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஜானர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. அது மட்டும் இல்ல, உங்க மைண்ட்ஸ்ல உங்களுக்கு தோணிருக்கும்ல, உண்மையிலேயே வந்து இந்த மர்டரை வந்து யார் பண்ணியிருப்பா, என்ன ஆயிருக்கும், அந்த மிசைல் லேடி வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு உங்க மைண்ட்ல ஒன்று இருக்குல்ல, அது உண்மையிலேயே அது கரெக்டா இருக்குமா இல்லையான்னு பார்த்துருவோம். உங்களுக்கு தோணுனதை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உண்மையிலேயே யார் வந்து இதை கொண்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோலையும் சந்திப்போம். அவர்கிட்ட உங்களுக்கு என்ன கதை சொல்லணும் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பான முறையில் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுறேன். முடிஞ்சா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த கதையில சந்திப்போம். நன்றி.